கௌதம் கம்பீர் மேல இவ்ளோ ஹேட்ரட் அண்ட் வன்மம் தேவையா? நியாயமா சில விஷயங்கள் பேசுவோம், ஹெல்த்தியா கிரிக்கெட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பேக் டு பேக் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 2 T20 பைலேட்டரல் சீரிஸ் தோத்தோனே எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க, எமோஷனலா இருக்காங்க. இதுல இருந்து கிளியரா என்ன தெரியுதுன்னா, வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டோங்கிற மெதப் இந்தியன் ஃபேன்ஸ் சுத்தமா கிடையாது. அவ்வளோ பேஷனேட்டா இருக்காங்க, அவ்வளோ டெடிகேட்டடா இருக்காங்க. அவ்வளவுதான், T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஜெயிச்சாச்சா, ஓகே அடுத்த சீரிஸ் போவோம், அது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு, அந்த லவ் இருக்கு. இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கணும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். கௌதம் கம்பீர் த டெஸ்ட் கோச்சை ஓரமா வச்சிருங்க, அந்த டாபிக் நான் வரல. கௌதம் கம்பீர் த ஒயிட் பால் கோச் பத்தி பேசுவோம். எஸ், நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கு. சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணதா இருக்கட்டும், பட்டிதர உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு ஃபினிஷர் ஹிட்டர் ஸ்குவாட்ல எடுக்காததா இருக்கட்டும், மற்றும் நிறைய கேம் டிசிஷன்ஸ், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், இன்னும் நிறைய எனக்கு கிரிட்டிசிசம் இருக்கு, மாற்று கருத்து இருக்கு. இது எல்லாமே ஃபைன் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, கௌதம் கம்பீர் 2 ICC டிராஃபி பேக் டு பேக் நம்ம ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி, 2026 T20 வேர்ல்ட் கப். உடனே